எங்க அண்ணங்க தான் 2 வரும். திமுக அதிமுக கலந்து பேசினா கூட நாம் தமிழர் கட்சியில தான் ஆளுநர் வேண்டி இருக்கு. தமிழ் தேசியம் தான் பயிற்சி பற்றி வச்சு அனுப்புது. அப்போ ஒரு மாற்று சித்தாந்தம் வைக்கிறோம். தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் இந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்குவேன். நிலத்தில் கூடிய நாசக்கார திட்டங்கள் அனைத்தையும் அகற்றுவேன். 10 லட்சம் கோடி கடனை எப்படி அடைக்க வேண்டுங்கிற கனவு அண்ணன் சீமானுக்கு இருக்கு. அப்படி கனவு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கா? என்ன இந்த அரசு சாதித்திருக்கிறது? பொங்கல் அன்னைக்கு 210 கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக்ல சாராய விற்பனை. இது ஒன்றுதான். டாஸ்மாக்ல மட்டும்தான் இந்த அரசு பாஸ்மாக் வாங்கியிருக்கிறது. அந்த அதை தவிர வேற எதுவுமே இல்லை. மாணவர்களை படிக்க வச்சோம். மாணவர்கள் நீங்க படிக்க வச்சீங்களா? 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து எங்கள் தாத்தன் கர்மவீரன் காமராஜர் படிக்க வச்சாரா? காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. காமராஜர் பள்ளிக்கூடத்தை அதை நீட்சியாக நீங்க வந்தீங்க. இதே திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில 3 ஆண்டுகளில் 100 விழுக்காடு தேர்ச்சி விகிதம் கல்வி அடைந்தவர்கள் லிட்ரஸி ரேட் 100 விழுக்காடு இருக்கும் என்று தேர்தல் அறிக்கை. நான் பொய் சொல்லல. நான் ஒன்றும் ஸ்டாலினுடைய தம்பி கிடையாது. நான் சீமான் தம்பி. பொய் சொல்ல மாட்டேன். 100 விழுக்காடு சொன்னீங்க. லிட்ரஸி ரேட் 99.92 விழுக்காடு கேரளா இருக்குது. நீங்க எங்க இருக்கீங்க? நம்மளை விட முந்தி கொண்டு வடமாநிலங்கள் போயிட்டு கொண்டு இருக்கிறது. என்ன நீங்க 11 விழுக்காடு வளர்ந்துருக்கு பொருளாதாரம். சேலம் பக்கத்துல கிருஷ்ணகிரி பக்கத்துல ஒரு தோல் தொழிற்சாலைங்க. 5000 பேர் தான் 50 பேர் தான் வேலை கிடைக்கும். 5500 பேர் வாசல் அடிக்கிறான். நாங்க ஹூண்டாயை கொண்டு வந்தோம், வின்ஃபாஸ்ட்டை கொண்டு வந்தோம். யாருக்கு கொண்டு வந்தீங்க? அரசு கொண்டு வந்தீங்களா? தனி முதலாளி கொண்டு வந்தீங்க? அரசு இந்த 10 லட்சம் கோடி கடனை அடைப்பதற்கு கொண்டு வந்த திட்டத்தை சொல்லுங்க. அரசின் திட்டத்தை சொல்லுங்க.